இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திண்டுக்கல் அபிராமியம்மன் கோயில். இன்றைக்கி வந்து நிறையா மக்கள் வந்திருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாரம் ஒரு அம்மனை வந்து தரிசிப்பாங்க இல்லையா? போன வாரம் மாரியம்மன் தரிசிச்சிருப்பாங்க. இந்த வாரம் வந்து அபிராமியம்மன் கோயிலில் வந்து நிறைய பெண் தெய்வங்கள் இருக்காங்க. துர்க்கை அம்மன், ஞானாம்பிகை, அபிராமி அம்மன், மீனாட்சி அம்மன், லக்ஷ்மி தாயார், இப்படி வந்து நிறைய அம்மன் இருக்காங்க. முருகன் வந்து வள்ளி தெய்வாயினோட இருக்கிறார். ஜெயதுர்கா, விஷ்ணு துர்கா, இந்த மாதிரி துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி கூட்டம் நிறையா இருந்துச்சு. அபிராமி கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே உங்களுக்காக ஒரு மினி பிளாக் எடுத்து பாருங்கள். கோயிலை சுற்றி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா சாமியை நல்லா சந்தோஷமாக அங்கே கோயிலுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம குடியிருந்தோம் பாருங்கள், அங்கே பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் நம்ம சந்திப்போம். எப்படினாலும் ஒருத்தரனாச்சும் சந்திப்போம். இன்றைக்கி அதே மாதிரி நான் முதல்ல வாடகை வீட்டில் அக்கா நல்லா இருக்கீங்களா? அவங்க பிள்ளைங்களுக்குலாம் நான் டியூஷன் எடுத்தேன். அதனால் அவங்க எப்படி எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க பேசுங்க. குறைந்த ஃபீஸில் டியூஷன் எடுத்துனாங்க. புரியுதுங்களா? 20 ரூபா தான் வாங்குவோம் ஒரு பிள்ளைக்கு டியூஷன். அவங்க பார்த்தாங்க, வந்து பசி ஒரே பசி. ஒரு சர்பத் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணேன், தோசை ஊற்றி கோதுமையை கரைச்சிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒரு தோசையை 2 தோசை ஊற்றியாச்சு. காக்காய்க்கு ஒரு தோசை ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான், நேரம் முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.